ஆனால் திரும்ப சொல்கிறாரு, நாங்கள் வந்து வெறும் தொகுதி எண்ணிக்கையில் மட்டும் இந்த அணியை நாங்கள் உறுதி செய்ய மாட்டோம். தொகுதிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் கூட்டணியில் இருப்போம். கூட்டணியை இன்னும் வலிமைப்படுத்துறதுலையும் உறுதி செய்வதில் பொறுப்பும் எனக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் உருக்கமாக அந்த தொகுதியினுடைய எண்ணிக்கையை நம்ம வந்து 9 கட்சிகள் புதிதாக வந்திருக்கும். இப்போ நானும், தமிழ் அன்சாரி, கருணாஸ், எஸ்டிபிஐ, இப்போ இவங்களாம் புதிதாக தேமுதிக, அந்நியாரெலாம் வந்திருக்காங்க. புதுசாக 9 கட்சிகள் வந்தாலும் திமுக தான் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிற அவங்க தான் அவங்க தொகுதியை விட்டு கொடுக்கணும். இவ்வளோ ஆண்டு காலம் பயணிச்ச கூட்டணி கட்சிகளுக்கிட்டேருந்து நீங்கள் தொகுதியை விட்டு கொடுங்க, எல்லாரும் குறைச்சிக்கோங்கன்னு கேட்கறது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ அந்த 173 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுறாங்க. அவர்கள் போட்டியிடுகிற கூட்டணி கட்சிகளிடமிருந்து மட்டும் தொகுதியில் எண்ணிக்கை குறைக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கு தலைமை இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பெருமளவு எண்ணிக்கை குறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-14 தொகுதிகளை அவங்க குறைத்து தான் தேர்தலில் போட்டியிடுறதற்கான பட்டியலை தான் நான் செய்தியாக பார்க்குறேன். விடுதலை சிறுத்தைகளும் ஒரு சில தொகுதிகளில் உயர்வு தாழ்வு அல்லது பிடிவாதம் காட்டாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை ஏற்கிற தலைவரும் முதல்வரும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் கலந்து பேசி ஒரு இணக்கமான மகிழ்ச்சியான தொகுதி பகிர்வாக தான் அந்த பகிர்வு அறிவிப்பு இருக்கும். ஆருயிர் சகோதரர் வேல்முருகன் வெளியேறுதல உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2021 6 தொகுதிகளை பெற்று 4 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்து 2 தொகுதிகளில் வென்றாங்க. இப்பொழுது 5 தொகுதிகளை பெற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்வதற்கு முதல்வர் பாடுபடுவார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனியரசு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். தொகுதி பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சுமூகமாக இருக்கா? ஏன்னா ஒரே குளறுபடிகளாக இருக்குன்றாங்க. 5, 6 விசிகா தலைவர் மன வருத்தத்தை வெளிப்படுத்துறாரு. சண்முகம் விடவே மாட்டுறாரு. ஒரு கட்சி வெளியவே போயிடுச்சு. உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? இல்லையா, ஜனநாயகத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய வலிமையை உறுதி செய்கிறதுல இது ஒரு முக்கியமான காலம்தான். குறிப்பாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழ்நாட்டில் இதுவரை சந்திக்காத அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான களத்தை சந்திக்க இருக்குது. ஏன்னா புரட்சித் தலைவர் அம்மா இல்லை, புரட்சித் தலைவர் இல்லை, ஆண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் அதை ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டிய சவால் திமுகவின் தலைவர் முதலமைச்சருக்கு இருக்குது, தளபதிக்கு இருக்குது. இந்த சூழலில் தன்னுடைய ஏற்கனவே இருக்கிற பழைய கூட்டாளிகளையும் வலிமையை வச்சுக்கணும். அலைன்ஸில் இருக்கிற கூட்டணி கட்சிகளையும் தலைவர்களுக்கும் தேவையான அவர்கள் விரும்புகிற அளவில் தொகுதிகளை பகிர்ந்து தரணும். இந்த கட்சி அல்லது இந்த கூட்டணிக்கு இருக்கிற புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கு கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் முதலமைச்சருக்கு இருக்குது, திமுக தலைவருக்கு இருக்கிறதுனால 9 கட்சிகள் புதிதாக வந்திருக்கும். இப்போ நானும், தமிழ் அன்சாரி, கருணாஸ், எஸ்டிபிஐ, இப்போ இவங்களாம் புதிதாக தேமுதிக, அந்நியாரெலாம் வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் நம்ம மக்கள் நீதி மையம் கமலஹாசன் நல்லா வர்றாரு. அப்போ இன்னும் அது வலிமைப்படுகிற பொழுது தொகுதிகளினுடைய எண்ணிக்கையில் ஒரு 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 பகிர்ந்தளிக்கிறதுல எண்ணிக்கையில் ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்தது உண்மை தான். நீங்கள் அந்த ஒரு வாரம் 10 நாள் இந்த பேச்சுவார்த்தை நீடித்திருக்கிறதுல ஒரு குழப்பம் வந்தது, பொது வெளியில் விவாதத்துக்கு வந்ததெல்லாம் இவ்வளோ காலம் அந்த கூட்டணியினுடைய உறுதித்தன்மையில் சிக்கல் வருமானு எதிர்கட்சிகளோடு விவாதித்தாங்க. ஆனால் அப்படி எதுவும் விவாதம் பெருசாக பாதிப்பு வராதுன்னு தனியரசன் உணர்ந்தேன். அதை தான் நேற்று நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் திரும்ப சொல்கிறாரு, நாங்கள் வந்து வெறும் தொகுதி எண்ணிக்கையில் மட்டும் இந்த அணியை நாங்கள் உறுதி செய்ய மாட்டோம். தொகுதிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் கூட்டணியில் இருப்போம். கூட்டணியை இன்னும் வலிமைப்படுத்துறதுலையும் உறுதி செய்வதில் பொறுப்பும் எனக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் உருக்கமாக அந்த தொகுதியினுடைய எண்ணிக்கையை நம்ம வந்து விரும்புகிற எண்ணிக்கையில் நம்ம பெற முடியாத நெருக்கடியை பற்றி தான் தொண்டர்களுக்கும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் சொல்கிறார். அது ஒரு ஜனநாயக தலைவனாக தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டியதும் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையை வெளிப்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறோம். அது வந்து அணிக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி தருமானா இல்லை. அதே மாதிரி நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ ஐயாவெல்லாம் ஆரம்பத்தில் கூடுதலான தொகுதி எதிர்பார்த்தாங்க. ஏற்கனவே பெற்றிருந்த 4-6 தொகுதியிலிருந்து 2ஐ குறைத்து கொண்டு 4க்கே ஒத்துக்கொண்டதெல்லாம் பெருந்தன்மை. அதனால் நாட்டு நலன்கிறது எடுத்த முடிவு. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட நீங்கள் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க பார்த்தோம். நாங்கள் கூட இவ்வளவு இலகுவாக சமாதானம் ஆயிடுவாங்களான்னு கூட சந்தேகப்பட்டேன். ஆனால் இந்த 2 நாளாக அவர்களுடைய அணுகுமுறையும் முதல்வருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நான் இன்றைக்கி அவங்களுடைய மையக்குழு கிட்டத்தட்ட 5 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி கையொப்பறதை பார்க்குறேன். தேசிய முற்போக்கு திராவிடர் அளவு விரைவாக வந்துடும். மக்கள் நீதி மையமும் எனக்கு என்னமோ இன்று அல்லது நாளைக்குள்ளே ஒழுங்காயிருவாங்க.
விடுதலை சிறுத்தைகளும் ஒரு சில தொகுதிகளில் உயர்வு தாழ்வு அல்லது பிடிவாதம் காட்டாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்கிற தலைவரும் முதல்வரும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் கலந்து பேசி ஒரு இணக்கமான மகிழ்ச்சியான தொகுதி பகிர்வாக தான் அந்த பகிர்வு அறிவிப்பு இருக்கும். ஆகவே அதில் ஒரு நெருக்கடி இருப்பதைப் போல ஒரு இழுபறி இருப்பதைப் போல ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் அது இன்று அல்லது நாளைக்குள் இவைகளெல்லாம் இந்த 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 சிக்கல்களெல்லாம் தீர்க்கப்பட்டு ஒரு உறுதியான அணியை இத்தனை ஆண்டு காலம் பராமரித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதல்வர் இந்த அணியை இப்பொழுது இன்னும் கூடுதலாக வலிமையான கூட்டணியாக வீரியமுள்ள கூட்டணியாக நிறுத்தியிருக்கிறாருங்கிறத பார்க்குறேன். அதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆருயிர் சகோதரர் வேல்முருகன் வெளியேறதில் உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆமாம் வருத்தம் இருக்குது. அவர் இருந்தால் இன்னும் கூடுதல் வலிமை தான் அது. அதில் வலிமை தான் எங்களுடைய சகோதர ஆற்றல் நட்பு ஆற்றல் தான் அது. ஆகவே அவர்களும் இருந்தால் இன்னும் எங்களுக்கு கூடுதல் வலிமை தான். ஆனால் அவங்க கூடுதல் தொகுதி அவருடைய எதிர்கால அரசியல் ஏன்னா பல்வேறு அரசியல் இயக்கங்களை அவங்களோட இணைஞ்சிருக்காங்க. அது ஒரு பெரிய கூட்டமைப்பாகவும் ஒரு தமிழ் தேசிய தத்துவ கூட்டமைப்பாகவும் அது களத்தில் அவர் ஆற்ற வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறதா உணர்கிறாங்க. ஆகவே அவர் கூடுதல் தொகுதியை கேட்டிருக்கலாம். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்கனவே இருக்கிற அணியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு இயக்கத்துக்கு கூடுதல் தொகுதியை தந்து ஏனைய கட்சிகளுக்கு தரலைன்னாலும் கூட்டணிக்குள்ளே அப்படி ஒரு கேள்வி ஏற்பட்டு அது சமூகத்தில் வாக்காளர் மத்தியில் அது பல சிக்கல்களை தோற்றுவிக்கும் என்பதனால் அவர்களால் அது இணங்கி அந்த உறவை உறுதி செய்ய முடியாத நெருக்கடிக்கு மத்தியில் தான் அவர் இப்போ வெளியேறியிருக்கார். இன்னும் ஒரு வாரம் இருக்கிறதுனால அது மீண்டும் அவங்களுக்குள்ள ஏதாவது பேசி சமாதானமாய் வந்தாலும் ஆட்சிப்படுறதுல வந்தால் நல்லது. ஆனால் என்னென்னா இப்போது நிறைய கட்சிகள் உள்ளே வந்திருக்கீங்க. நீ சொல்கிற மாதிரி புதுசாக 9 கட்சிகள் வந்தாலும் திமுக தான் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிற அவங்க தான் அவங்க தொகுதியை விட்டு கொடுக்கணும். இவ்வளோ ஆண்டு காலம் பயணித்த கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் தொகுதியை விட்டு கொடுங்க, எல்லோரும் குறைச்சிக்கோங்கன்னு கேட்குறது எப்படி சரியாக இருக்கும்? அதை தான் வேல்முருகன் சொல்கிறாரு. பெரிய அண்ணன் மனோபாவத்தோடு அவங்க நடந்துக்கிறாங்க. அதாவது ஆமாம், அப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 தொகுதியில் 173 தொகுதிகளில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 2021 40 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்து 133 தொகுதிகளில் தனித்து வென்று தான் இப்போ மாண்புமிகு முதல்வர் அரியணையில் இருக்கிறார். இப்போ அந்த 173 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடலை. அவர்கள் போட்டியிடுகிற கூட்டணி கட்சிகளிடமிருந்து மட்டும் தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கலை. நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கு தலைமை இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பெருமளவு எண்ணிக்கை குறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-14 தொகுதிகளை அவங்க குறைத்து தான் தேர்தலில் போட்டியிடுறதற்கான பட்டியலை தான் நான் செய்தியாக பார்க்குறேன். ஆகவே அவரும் கூட்டணியை வலிமைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை சூழ்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ கூட்டணியினுடைய அச்சத்தை ஆபத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் உணர்ந்து எந்த பொறுப்பையும் தட்டி கழிக்காமல் நாட்டு மக்களின் நலன் கருதி மாண்புமிகு முதல்வர் தன்னுடைய கட்சியினுள் போட்டியிட வேண்டிய எண்ணிக்கையும் குறைத்து கொண்டு தன்னுடைய கூட்டணியை வலிமைப்படுத்தி கொண்டு ஏற்கனவே கூட்டணியில் வென்று அதிகாரத்தில் துணை நிற்கிறவர்களிடமிருந்து எண்ணிக்கை குறைத்து கொண்டு ஆகவே குறைந்த எண்ணிக்கையில் அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு மட்டுமல்ல, ஏற்கனவே அதிகப்படியான தொகுதிகளை தந்து குறைந்த எண்ணிக்கையில் வென்றவர்களை இப்பொழுது எண்ணிக்கையை குறைவாக தந்தும் கூடுதலான எண்ணிக்கையில் அந்தந்த கட்சிகளை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு மாண்புமிகு முதல்வர் செயல்படுகிறார். இதுதான் ஆச்சரியம். நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2021 6 தொகுதிகளை பெற்று 4 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்து 2 தொகுதியில் வென்றாங்க. இப்பொழுது 5 தொகுதிகளை பெற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்வதற்கு முதல்வர் பாடுபடுவார். எங்களுடைய அணி பாடுபடும், தனி அரசு பாடுவோம். அப்போ எல்லாரும் பாடுபடுறோம். அப்போ ஸோ புதிய கட்சிகள் வின்னபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஆகவே இந்த பார்வையோடும் என் ஆருயிர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் இந்த பார்வையோடு இந்த அணியை அணுகணும். அப்போ தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுனால நமக்கு வலிமை குறையவில்லை, வலிமை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதை உணர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்பொழுது இந்த 2-3 நாட்களாக வேகமாக கையொப்பமிட்டு ஒப்பந்தம் உறுதியாகிறத அவங்கள கொண்டு போய் ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல டெட்லாக்ல நிறுத்திட்டாங்கல்ல. இப்போ சிபிஎம் 4 டெட்லாக்ல அவர் சண்முகம் நேர் சொல்கிறாரு, முதலமைச்சரே கேட்குறாரு. ஸோ என்ன பண்ண முடியும்னு கிட்டத்தட்ட அவர் நேற்றே உறுதிப்படுத்தின மாதிரியான டோனில் தான் பேசுகிறாரு. திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சரே பேசுகிறாரு, வேறு என்ன செய்ய முடியும், வேறு எங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு அவங்கள கொண்டு ஒரு டெட்லாக்ல நிறுத்தி தானே கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்குன்னு தானே எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அது தலைவருக்கும் பொருந்தமில்ல, கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிற தலைவருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சியில் இருக்கிற விமர்சனமே அதுவாக தான் இருக்குது. கட்டாயமா அது ஒன்றும் பிழை இல்லை. ஆனாலும் அந்த பொறுப்பை தட்டி நிராகரிக்கலை மாண்புமிகு முதல்வர். இப்போ தானே பொறுப்பேற்று நிலைமையை விளக்கி சில உத்தரவாதங்களை தந்து
அவர்களை ஆறுதல் படுத்தி அணிக்குள் இருக்கணும்னு விரும்புகிறாருல்ல. இது வந்து நீங்கள் நேர் எதிராக இருக்கிற என்டிஏ இல்லை, அதிகாரத்தில் இல்லாத நீண்ட காலம் தொடர்ச்சியாக அவர்களும் இணைந்து பிரிந்து பணியாற்றிய என்டிஏக்குள்ளே இன்னும் பெரிய நெருக்கடி இருக்குது. இன்றைக்கி என்டிஏனுடைய தேசிய அளவில் பொறுப்பில் இருக்கிற மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்று இருக்கிற பியூஷ் கோயல் மாண்புமிகு அமைச்சரையாக வந்திருக்காரு. அவர்களுக்குள்ளே இன்னும் எந்த தொகுதி உடன்பாடும் ஏற்படலை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு தலைமை இருக்கிற எடப்பாடியோட போய் ஏசிஎஸ் ஐயாவோ எங்கள் சிகே வாசனையாவோ பேசலை. எல்லோரும் போய் இன்றைக்கி பியூஷ் கோயலை தான் பார்க்குறாங்க. அப்போ அது ஒரு அணியாகவே இல்லாமல் 2 அணி 3 அணியாக கிடக்கிற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வெற்றி அணி, மதசார்பற்ற முற்போக்கு அணி வலிமையாக இருக்குது, உறுதியாக இருக்குது. தினமும் ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டு களத்துக்கு சில பேர் களத்தில் போய் தொகுதிகளில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இந்த அணி ஏற்கனவே வென்ற அணி, இப்பொழுதும் வெல்லுவதற்கான 100 விழுக்காடு வாய்ப்புள்ள இந்த அணியை உருவாக்குவதிலும் தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதிலும் முன்னணியில் இருக்கிற அணி என்பதனால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர் தளபதி தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்றிருக்கிறார். இப்பொழுதும் அந்த வெற்றியை உறுதி செய்கிற அளவில் தான் தொகுதி பகிர்வு இருக்குது. ஆகவே கூட்டணிக்குள் சிக்கல் இருப்பதைப் போல தோற்றம் இருக்கிறது அல்லாமல் உண்மையில் அது சிக்கல் இல்லை சார். இப்படி ஒரு திமுக கூட்டணிக்குள்ளே இப்படியான ஒரு பிணக்குகள் இருக்கும், இப்படியான பேச்சுவார்த்தைகள் இருக்குமான்னு எல்லாருமே நம்ம பார்த்தோம். ஏன்னா இவ்வளோ ஆண்டு காலம் அப்படி எதுவுமே இல்லை. நேற்று துரைமுருகன் அவர்கள் பேசும்போது கூட ஆமாம் கொஞ்சம் காலதாமதம் இழுத்துருச்சு அப்படின்ற இடத்த பதிவு பண்ணுறாரு. அப்போ இந்த முறை ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்க மாதிரி தானே இருக்குது. இந்த சிக்கல்கள் நீடிக்கிறது ஜனநாயகத்தில், அது அதனால தான் ஜனநாயகம். இப்போ நீங்கள் சர்வாதிகாரமாக இருந்தால் முடிவுகளை விரைந்து எடுக்கலாம், பிடிவாதம் இருக்கலாம். அது எடப்பாடி கிட்ட இருக்குது. அங்கே என்டிஏ எந்த சிக்கலுமே இல்லை, அவங்க ரொம்ப எல்லாங்களா ஒரே குடும்பமாக இருக்கும்னு இன்றைக்கி பியூஷ் கோயல் காலைல பேசுகிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல குடும்பமாக. ஏன்னா அதனால் அது வெவ்வேறு கட்சியே இல்லை, எல்லாருமே பாஜக கட்டுப்பாட்டில் இருக்காங்க, அடிமையிலாக இருக்காங்க. ஆகவே அங்கே சிக்கல் இல்லை. இங்கே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எல்லா சுதந்திரமும் இருக்குது. திமுக கூட்டணியில் அவர்களுடைய தத்தமது கருத்துக்களை கேட்கலாம், வலியுறுத்தலாம், கோரிக்கை வைக்கலாம். ஆகவே இந்த சுதந்திரம் இருக்கிறதுனால தான் இது சுதந்திரம் ஜனநாயகங்கிறத நம்ம வந்து போற்றி பாதுகாக்கிற அணியாக, ஜனநாயக சக்திகளெல்லாம் ஒன்றுபட்ட அணியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தளபதி தலைமையில் இருக்குது. அங்கே எல்லாரும் டெல்லிக்கு கட்டுப்படுகிற, உத்தரவுக்கு கட்டுப்படுகிற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. முடிவு எடப்பாடி தானே எடுக்கிறாரு. எடுக்கவே இல்லையே, பியூஷ் கோயல் எடுத்து தானே எல்லாரும் போகிறாங்க. இன்றைக்கி ஏசி சண்முகையாவை பார்த்தேன், ஜிகே வாசனையாவை பார்த்தேன். அவங்க எல்லாரும் இன்றைக்கி பியூஷ் கோயலையாவை தான் பார்க்க போகிறாங்க. எடப்பாடியை 34 தொகுதி இபிஎஸ் கிட்ட தானே இவங்க வாங்கி ஆகணும். அவர் தானே பிரித்து கொடுக்குற இடத்துல இருக்கார், அவர் தானே தலைமையாக இருக்கார். இல்லை அப்படின்னா அவர் இவர் இடத்துக்கு வரலையே, ஒரு நேரம் அமித்ஷா கிட்ட டெல்லிக்குள்ள போகிறாரு. அப்போ டெல்லியில் போய் பாஜக தலைவர்களை பார்த்து தொகுதிகளை பகிர்ந்து அவர்களிடம் ஒப்புதல் பெற வேண்டிய இடத்துக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்து விட்டார் என்றால் அந்த அதிமுகவை யார் பாதுகாப்பு? டிடிவி சொல்றாரு எல்லா முறையும் அமித்ஷா சென்னை வந்துட்டு இருக்க முடியுமாங்க, அதனால நாங்கள் வரங்க. இதெல்லாம் அவருக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்குது, 4 மாநிலத்தில் தேர்தல் பார்க்குறாருலாம் சொன்னேன். அப்போ சொன்னார், பார்த்தேன். ஆகவே அவரால் தனித்து இயங்கவோ பாஜக தன்னை தேடி வருகிற அளவுக்கு ஆற்றலையோ வலிமையோ இழந்து விட்ட பிறகு 41 பேர் அந்த கட்சியில் 49 கூட்டணி கட்சிகள் இருக்கிறதா ஒரு பட்டியல் பார்த்தேன். அந்த 49 பேரில் வரிசையாக 49 பேரில் ஒருவராக எடப்பாடியை நிறுத்தி இருக்கிறது பாஜக. ஆகவே பாஜகவை பொறுத்தவரை அவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி, முனுசாமி அண்ணனோட பட்டியலில் தான் எடப்பாடி வச்சுருக்காங்க. ஆகவே அவர் எடப்பாடியை ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஒரு வலிமையான கூட்டணி கட்சி தலைவனாக பார்க்கல. அவர்கள் 10ஓடு 11ஆக 49 பேரில் ஒருவராக எங்கள் ஏசி சண்முகண்ணனோடு எங்கள் பாரிவேந்தர் ஐயாவோடு தான் எடப்பாடி வரிசையாக நிற்கிறார் பார்க்குறேன். இல்லை இந்த ஒப்பீடு நம்ம எப்படி சரியா இருக்கும்? அவர் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு அமித்ஷாவே சென்னையிலே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்னா நீங்கள் யாருமே இது வரைக்கும் போய் எடப்பாடியோட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல. எங்கே அப்படின்னா எதுக்கு டிடிவி ஐயா டெல்லிக்கு போறாரு? எடப்பாடியே போனார். சரி, டிடி முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் வந்து பாஜகவோட தான் கூட்டணி, பாஜக அதிமுகவோட கூட்டணி, நான் அவங்க கிட்ட தான் வாங்கிக்குவேன் முன்னாடியே சொல்லிட்டாரு. அன்புமணி இபிஎஸ் கோட்டா, அவர் இபிஎஸ் மூலமா சேர்ந்தார், அவங்களுக்கு இவர் பிரிச்சு கொடுப்பாரு. என்டிஏ ஆட்களுக்கு பாஜக கொடுக்கும், அதிமுக ஆட்களுக்கு நாங்க கொடுப்போம். எதுக்கு டெல்லி போனாரு? எடப்பாடியே பிரிச்சு கொடுப்பாருன்னா அன்புமணியே பாமக எதுக்கு டெல்லி போறாரு? டிடிவி எதுக்கு டெல்லி போறாரு? பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி அவங்க நாங்கள் என்டிஏ ஏற்கனவே இருக்கிறோம், என்டி தான் பிரிச்சு கொடுக்கணும்னா இப்போ என்டிஏவுக்கு எத்தனை அணி, எடப்பாடிக்கு எத்தனை சீட்டுங்கிறது மாதிரி தனித்து 2 தனித்தனி அணி ஒரு அணியாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டணிகள் ஒற்றுமை இல்லை, அந்த கூட்டணி தொடர்ந்து தோற்று வருகிறது. அது தனித்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இயங்கிய பொழுதும் தோற்றது, இவர்கள் ஒன்றுபட்டு அவர் களத்துக்கு வந்த பொழுதும் தோற்கிறது. ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அந்த அணியிலிருந்து திமுகவுக்கு வந்திருக்கிறது. 3 முறை முதல்வராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து விட்டார். அதிமுக பலம் இழந்திருக்கிறது. சின்னம்மா அவர்கள், டாக்டர் ஐயா அவர்கள் 2 பெரும் அரசியல் துருவங்கள் ஒன்றாக களத்தில் ஒரு அணியை உருவாக்கியிருக்காங்க.
அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை சிதறடிக்கிறது. ஆகவே அது 5 முனை போட்டியாக மாறி 4 முனைகள் அரசுக்கு எதிரான வாக்குகள் சிதறுவதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த அணியை மிக பெரும்பாலான வரலாற்று வெற்றியை தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் 6.5 கோடி வாக்காளர் பெருமக்கள் 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் தர தயாராக இருக்கிறாங்கிறது தான் இப்போ களச்சூழல் காட்டுகிறது. ஆகவே இந்த அணியில் வெற்றி உறுதி என்கிற நிலையில தான் தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு கூட்டணியை ஜனநாயக சக்திகளை சிதறடிக்காமல் இன்னும் வலிமைப்படுத்தி இருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் என்பதனால் மாண்புமிகு முதல்வருடைய இந்த செயல்பாடு, இந்த அணுகுமுறையை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற 6.5 கோடி வாக்காளர் பெருமக்கள் வரவேற்கிறார்கள். ஆகவே வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அப்படி தான் தனியரசு பார்க்குறேன், அப்படி தான் அந்த அணியில் தனியரசு இணைந்திருக்கிறேன். கட்டாயமாக வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இப்போது நிறைய கூட்டணி கட்சிகள் உள்ளே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் நிறைய இடங்களில் முதலமைச்சரே பேசுகிறாரு, சில இடங்களில் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை. முதலமைச்சருடைய இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இந்த கட்சிகள் அரவணைக்கிறதுல, கட்சிகளுக்கு பேசுகிறதுல, தொகுதி பங்கீடு கொடுக்கறதுல. ஏன்னா சண்முகம் சொன்ன மாதிரி நேரடியாக முதலமைச்சரே என்கிட்ட வந்து இறங்கி வந்து பேசுகிறாரு. என்னங்க பண்ணுறது, நாங்கள் விவாதிக்கணுங்கிற இடத்துல முதலமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அதுதான் நம்முடைய மாண்பு. நான் அதை திரும்ப பல இடத்துல சொன்னேன். இந்தியாவிலேயே ஒரு பண்பட்ட மிக மூத்த ஜனநாயகவாதி ஒரு தலைவர் அப்படின்னா நான் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா தான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பக்குவமான ஒரு அரசியல் தலைவர், அரசு நிர்வாகத்தை நடத்துறதுல உணர்ச்சி வசப்படாமல் தனக்கு வாக்களித்தவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்கள் அப்படியெல்லாம் பாகுபாடு பார்க்காம எல்லா பிரிவு மக்களையும் மிகுந்த பொறுப்புணர்வோடு அணுகுகிற ஒரு மிக முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் தலைவராகவும் நான் மாண்புமிகு முதல்வரை பார்க்குறேன். நான் அதை புரட்சித் தலைவர் அம்மாவிடம் பார்த்தேன் 2011 16 மறைஞ்சிருக்க வரை. அதற்கு பிறகு இன்றைக்கி நான் தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயாவும் பார்க்குறேன். ஆகவே ஒரு பக்குவப்பட்ட ஒரு முதிர்ந்த தலைவர் நம்பி வருகிற அனைவரையும் காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணம் இருக்குல்ல, அது எனக்கு தெரிய தமிழ்நாட்டு அரசியலில் எஞ்சி இருக்கிற அல்லது இந்தியாவில் இருக்க எஞ்சி இருக்கிற ஒரே தலைவர் தளபதின்னு தான் பார்க்குறேன். எவ்வளவு கடுமையான விமர்சனத்தை அவர் மீது வைத்த பொழுது கூட பதிலுக்கு அவர் கோபப்படாமல் கூட்டணி கட்சியினை அணுகிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், கூட்டணி கட்சிகளில் பல பேர் பல விமர்சனங்களை வச்சுருக்காங்க. இந்த ஆட்சி சர்வாதாரி ஆட்சின்னு வச்சுருக்காங்க, மிக கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி தொடருமானே அப்படிலாம் பெரிய விவாதம் நடந்துச்சு. எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு அவர்களுடைய அணியில் ஈசா மையத்தில் போய் தேமுதிக அங்கே இருக்குது வராதுன்னு நினச்ச போது 3 நாட்கள் ஈசா யோகா மையத்தில் ஜக்கி வாசுதேவோடு இருந்த எங்கள் அண்ணியார் அடுத்த நாள் அறிவாலயத்துக்கு வந்து தொகுதி உறுதிப்படுத்துகிற அளவுக்கு பக்குவப்பட்ட ஒரு தலைவராகவும் நம்ம தளபதியை பார்க்குறோம். ஆகவே அது என்டிஏ கூட்டணியை சேதப்படுத்தி ஏற்கனவே பலமாக இருக்கிற ஒரு அணி மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி வலிமைப்படுத்துவதற்கு நம்முடைய தலைவர் அவருடைய அணுகுமுறை தான், முதல்வருடைய அணுகுமுறை தான், தளபதி ஸ்டாலின் ஐயாவுடைய அணுகுமுறை என்பதனால் அது மிகச்ச தகுந்தது. அது தமிழ்நாட்டினுடைய ஏனைய அரசியல்வாதிகளுக்கும் அவர் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார், இந்தியாவினுடைய அரசியல் தலைவருக்கு அவர் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். ஆகவே அவருடைய அணுகுமுறையினால் தான் இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அவருடைய அணுகுமுறையிலும் அவருடைய இந்த உயர்ந்த பண்புகளாலும் தான் இந்த ஜனநாயகம் தாய் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்படுகிறது. 100 ஆண்டுகள் பக்குவப்பட்ட ஒரு பகுத்தறிவு அரசியல், சாதி மத பாகுபாடற்ற அரசியல், சமத்துவத்துக்கான அரசியல், மதசார்பற்ற அரசியல், மக்களினுடைய சுதந்திரம், மக்களாட்சி, கூட்டாட்சி முறையை பாதுகாக்கிற அரசியல் தலைவருடைய இந்த அணுகுமுறையினால் தான் பாதுகாக்கப்படுது. ஆகவே எங்களுக்கெல்லாம் அதில் தான் ஒரு நிறைவு, ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு ஆறுதல். ஆகவே இந்த அணி கோடிக்கணக்கான வாக்காளர் பெருமக்களால் நேசிக்கப்படுகிற தலைவராக அவர் தலைமையேற்று நடத்துகிற அணியாக இந்த அணி இருப்பதனால் இந்த அணியினுடைய வெற்றியும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால இந்த கருத்து முரண், இந்த உடன்பாடு ஏற்படுகிறதுல ஒரு சில நாட்கள் தாமதம், இழுபறி, இதெல்லாம் ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய அழகுகள் தான். ஆனாலும் இறுதி முடிவு என்பது அனைவருமே ஒத்துக்கொள்ளும்படியான முடிவை எட்டுகிற வரை யாரும் இதில் பகைமை பாராட்டாமல் இந்த பயணத்தை தொடர்ந்து ஒப்பந்தத்தை இறுதி செய்து ஜனநாயக களத்தில் மக்களை சந்திக்க வருகிறார்கள் என்பது தான் வெற்றியினுடைய அழகு. ஆகவே இது சிறப்பு, இது வலிமை அப்படின்னு தான் தனியரசு பார்க்குறேன். இதில் சிக்கல் நெருக்கடின்னு பார்க்கல. தனியரசு அவர்கள் தெரியும் ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி செல்ல பிள்ளையாக இருந்தாருங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். நானும் ஒரு 10 ஆண்டு காலம் அதை பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அப்படியே கட் பண்ணால் இப்போ திமுக அறிவாலயத்தில் இருக்கார் தனியரசு, முதலமைச்சரோட பேசுகிறாரு. கிட்டத்தட்ட முதலமைச்சர்கிட்டையும் அதே மாதிரியான ஒரு அணுக்கப்பாடு இருக்க முடியுது. அது எப்படி சமகாலத்தில் 2 பெரிய தலைவர்களோடையும் அப்படி இருக்க முடியுது? இப்போ நம்ம முந்தைய ஊடகத்தில் கூட இப்போ உங்களை மாதிரி ஒரு மூத்த நெறியாளர் கௌதம் ஐயா கேட்ட மாதிரி கேட்டார்.
நான் இப்போ சொன்னேன், நான் வந்து அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து யார் ஒருவரையும் தனித்து குறைத்து விமர்சனத்தை வைத்ததில்லை. நீங்கள் வந்து ஏற்கனவே 10 ஆண்டுகள் நேர் எதிராக இருக்கிற இருதுருவ திராவிட அரசியலில் நேர் எதிர்முனையில் நீங்கள் புரட்சித் தலைவர் அம்மாவோடு அம்மாவினுடைய தலைமை அதாவது அந்த எதிர்முனையில் அம்மாவினுடைய தளபதிகளுக்கெல்லாம் வழிகாட்டுகிற இடத்துல இருந்தீங்க தனியரசு. அப்பொழுது கூட நான் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ தளபதியையோ, அப்பொழுது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், சட்டமன்றத்திலேயோ நான் குறை மதிப்பீட்டை ஒரு காலும் பிழையாக அவதூறாக செய்ததே இல்லை. யதார்த்த அரசியலிலிருந்து நான் மாறுபடவும் இல்லை. அதனால தான் புரட்சித் தலைவர் அம்மா என்னை மீண்டும் மீண்டும் பொறுப்புகளை கூடுதலாக்கி தொகுதியை தந்து அழகு பார்த்தார். ஆகவே நான் எந்த தளத்தில் புரட்சித் தலைவர் அம்மாவோடு நெருக்கமாக இருந்து நேர்மையான ஒரு அரசியலை நிர்வாக ரீதியாகவும் அரசியல் தளத்திலும் பயன்படுத்தினேனோ, என் பயணத்தை தொடர்ந்தேனோ, அந்த பயன்பாடு அந்த அணுகுமுறை தனியரசு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் விரும்பினார். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக 10 ஆண்டுகள் நாங்கள் ஒரே சட்டமன்ற பேரவைக்குள் ஒரே வரிசையில் இருந்து என்னை அவர் அவதானித்த காரணத்தினால் தனியரசினுடைய அந்த 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 அரசியல் பக்குவமான அணுகுமுறையை தன்னுடைய அணிக்கும் தன்னுடைய ஆற்றலுக்கும் தன்னுடைய அரசு நிர்வாகத்திற்கும் பயன்பட வேண்டும் என்று விரும்பி தளபதி என்னை அழைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை தனியரசும் நான் வந்து மெய்ப்பிப்பேனே அல்லாமல் அதற்கு ஒரு காலத்திலும் பிழையாக தாழ்வு குறைவாக நடந்துக்க மாட்டேன். ஆகவே நான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை அணிக்குள் போகாத பொழுதே ஆதரித்த தனியரசு அணிக்குள் அதிகாரபூர்வமாக சென்ற இந்த ஒரு சில மாதங்களிலிருந்து கூர்மையாக அதை வீரியப்படுத்தி இருக்கிற சூழலில் முதல்வர் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார். தனியரசுக்கும் அதில் ஒரு நிறைவு மகிழ்ச்சி. தனியரசினுடைய தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையும் என்னை பின்பற்றுகிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் அது ஒரு மகிழ்ச்சி அங்கீகாரம். தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் ஒரு வெற்றி கூட்டணியில் இணைந்திருக்கிறதுனால் இன்னும் கூடுதலாக வாக்காளர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் தனியரசுக்கு இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி தான் மாண்புமிகு முதல்வருக்கும் எனக்கு கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற தளபதிக்கும் இருக்கிறது என்பதனால் 2 தரப்புக்கும் கூடுதல் மகிழ்ச்சி. சிச்சுவேஷன் தான். அதனால் அந்த அந்த வெற்றி முழக்கம் மக்கள் காப்பு அதில் நாங்கள் இணைந்து அதிகாரபூர்வமாக பயணிக்கிறதுனால மாண்புமிகு முதல்வரினுடைய அந்த 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 அணுகுமுறையும் தனியரசினுடைய அந்த அணுகுமுறையும் நேர்மையான வெளிப்படையான மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கிறதுனால இது 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 எனக்கு ஒரு மாறுபாடாக தெரியலை. புரட்சித் தலைவர் அம்மாவிடம் பார்த்த அதே நிர்வாகத் திறமை, அதே மனிதாபிமானம், அதே அறிவாற்றல் மாண்புமிகு முதல்வர் தளபதியிடம் இப்பொழுது நான் காண்பதனால் அதில் எனக்கு எந்த வேறுபாடும் தெரியல. 2 ஆளுமைகளும் வலிமையான தாய் தமிழ் சமூகத்திற்கு அரணான ஆளுமையாகத்தான் பார்க்கறதுனால அம்மாவோடு பயணித்ததைப் போலவே இப்பொழுது தனியரசு தளபதியோடு பயணிக்கிறேன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.